bloody sweet, 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 sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் அவர்கள் பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்கத்தினுடைய திருமதி சதீஷ்குமார் அவர்கள் நிகழ்வோடு இணைந்து கொள்ளுமாறு சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् கூடசக்தி விநாயகர் பெருமானுடைய பாதாள சின்னங்களை மனதிலே உத்தராசனை கொண்டு இன்றைய நவராத்திரி விழாவுடைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகின்ற வடவராட்சி விசுவாச வருஷத்தினுடைய நவராத்திரி விழாவிலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். புரட்டாதி மாதத்திலே வருகின்ற வடமுறையிலே பிரதமை முதலாக தசமி ஈறாக வருகின்ற 10 தினங்கள் இந்த நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடத்திலே பிரதமை முதல் தசமி ஈறாக வருகின்ற 11 தினங்கள் இந்த நிகழ்வு நடைபெற்றது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நடைபெற்று வருகின்றமை எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே எமது பாடசாலையிலே எமது அறிவுக்கு எட்டிய வரையிலே உங்களுக்கு தெரியும், நாம் கைக்கொள்வது ஆகம விதிமுறையின் படியான பூசைகள். ஆனால் இந்த நவராத்திரி விரதம் உங்களுக்கு தெரியும், நீங்க படித்திருப்பீர்கள், கிராமிய வழிபாட்டு முறையூடாக வந்த ஒரு விரதம் தான் நவராத்திரி விரதம். இரண்டையும் என் அறிவு கட்டிய வகையிலே ஒன்றாக கலந்து ஓரளவுக்கேனும் சிறப்பான முறையிலே இந்த பூசையினை நடாத்தி இன்று 10வது நாள் இந்த வாணி விழாவிலே நாம் எல்லோரும் சந்திக்கின்றோம். அந்த வகையிலே மிகவும் சந்தோஷமாக இந்த விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். 3 சக்தி தெய்வங்களும் உங்களுக்கு தெரியும், கல்வி, செல்வம், வீரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றையும் வைத்துத்தான் இந்த நவராத்திரியிலே நாம் 9 தினங்கள் பூசிக்கின்றோம். என்னை பொறுத்தளவிலே வீரம் என்பது என்ன எங்களுக்கு தேவை என்று கேட்டால், எங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்றதை விடுத்து உண்மையிலே மன ஆரோக்கியத்தை தான் சக்தியிடம் நாங்கள் வேண்டி பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல கடவுளுக்கு மேலே நாங்கள் கடவுளை பொறுத்து எந்தவித
செயலையும் நாங்கள் செய்ய முடியாது. ஆதலினாலே இந்த நவராத்திரி காலங்களிலாவது உங்களை தூய்மைப்படுத்தி இந்த விரதங்களை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்விலே இந்த 3 கல்வி, வீரம், செல்வம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 செல்வங்களை பெற்று சிறப்பான முறையிலே நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்து விடயங்களை கூறாமல் நினைக்கின்றேன். இந்த வருடம் நவராத்திரி விழாவிலே நான் இங்கே அவதானித்துக் கொண்ட மிக முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால், நமது பாடசாலையிலே இருக்கின்ற கத்தோலிக்க மாணவர்களும், கத்தோலிக்க மாணவர்கள் தான் என்று சொல்லலாம் நினைக்கிறேன், கத்தோலிக்க மாணவர்கள் இந்த நிகழ்வுகளிலே முன்னின்று பாடுபட்டதை என்னாலே காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே பாடசாலையிலே நாம் இதைத்தான் சோதிக்க வேண்டும். சமயம் நீங்கள் வீட்டுக்கு போற வழி பலவிதமான வழியாக இருக்கலாம், ஆனால் சொன்னடைகிற இடம் ஒரே வீட்டுக்கு தான் நீங்க எல்லோரும் போக முடியாது. அந்த வகையிலே எல்லா சமயமும் சொல்லுகின்ற அந்த ஒரே விடயத்தை மனதிலே வைத்து சமயத்தினிடையே போட்டி பொறாமைகளை விடுத்து உங்களுடைய செயற்பாடுகள் மிகவும் சந்தோஷகரமான இருந்ததை நான் அவதானித்தேன். அதே போல அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி உதவிய கத்தோலிக்க மாணவர்களுக்கும் அதை வழிபடுத்துகின்ற அதிபர் தலைமையிலான கத்தோலிக்க பொறுப்பாசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த விடயத்திலே நீங்கள் நான் எதிர்பார்த்த 2வது விடயம் என்னென்று கேட்டால், இந்த பூசை நிகழ்வுகளிலே, அலங்கார நிகழ்வுகளிலே நீங்கள் நிறைய நேரம் செலவழித்து சிறப்பான முறையிலே நாம் செய்திருந்தீர்கள். ஆனால் இந்த 2வது கட்டமாக உங்களுக்கு நடத்தப்படுகின்ற இந்து மாமன்றத்தால் நடத்தப்படுகின்ற போட்டிகள், அது தொடர்பான விடயத்திலே நீங்கள் அக்கறை செலுத்தியது நான் நினைக்கிறேன் மிக மிக குறைவாக இருந்தது. அதனை அந்த போட்டி நிகழ்வுகளிலும் சைவ மாணவர்களை விட கிறிஸ்தவ மாணவர்கள் பங்கு பெற்றிருந்ததை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நான் என்ன உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இந்து மாமன்றத்தினர் நடாத்துகின்ற இந்த நிகழ்வுகளை மிகவும் வியோசனமான முறையில் நீங்கள் பயன்படுத்துவீர்களாக இருந்தால் உங்களுடைய இணைப்பாட விதானத்திலே உங்களுடைய சிறப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டு, இந்த 10 நாளும் இந்த நிகழ்வினை என்னோடு அறிவிப்பதற்காக இங்கே 3 அறிவிப்பாளர்களையும் நாங்கள் இங்கே இந்த இடத்திற்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம். ஆசிரியர்களே, பெற்றோர்களே, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இவ்வருடம் வாணி விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. வருடா வருடம் மிக சிறப்பாக நடைபெற்றாலும் இவ்வருடம் பிரதம விருந்தினர் மற்றும் ஏனையவர்களும் அழைக்கப்பட்டு விழா சிறப்புடன் நடைபெறுகிறது. எமது பாடசாலையில் வாணி விழா போட்டிகள் நடைபெற்று போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள். இப்போட்டிகள் வரிசையில் மாலை கட்டல், கோலம் போடல், பேச்சு, பன்னிசை, வினாவிடை என்பன எமது கலாச்சார பண்பாடுகளை வளர்க்கும் வகையில் நடைபெறுகின்றன. இவற்றை விட எமது சமயத்தில் சிறப்பு பெற்ற கலையாக அலங்கார கலையை வளர்க்கும் நோக்கில் 11 நாட்களும் வகுப்புகளுக்கு பூசைகள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டு அலங்கார போட்டியும் நடைபெறுகிறது. இப்போட்டியில் வெற்றி பெறும் வகுப்புக்கு பரிசு வழங்கப்படும். எனவே எமது இனத்திற்குரிய பண்பாடுகளை மாணவர்கள் மறக்காமல் தமது வாழ்வில் பின்பற்ற இப்போட்டிகள் உதவுகின்றன. அது மட்டுமன்றி இந்து மாமன்றத்தால் தைப்பொங்கல் பண்டிகை, ஆடிப்பிறப்பு ஆகிய நிகழ்வுகளும் வருடா வருடம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மாணவர்களாகிய எமக்கு இந்து சமயம் சம்பந்தமான கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை பேணுவதற்கு இவ்வாறான நிகழ்வுகள் உதவுகின்றன. எனவே முப்பெரும் திறமைகளுக்கான இவ்விழாவினை இனிவரும் காலங்களிலும் மாணவர்களாகிய நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது தலைமையுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நடத்தி கொண்டிருக்கிற பாடசாலையில் இந்த மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, பாடசாலையினுடைய அதிபர் அவர்களே, பிரதிநிதிகள் அவர்களே,
இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகின்ற சிறப்பு விருந்தினர் அவர்களே, அன்பான ஆசிரியர்களே, அவுமுக்தி சங்க மற்றும் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர்களே, உறுப்பினர்களே, அன்பான மாணவர் செல்வங்களே, கல்விசாரா ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடசாலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சுதந்திர நன்னாளிலே நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டது, நீங்கள் நல்லதையே கேளுங்கள், நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே பேசுங்கள். இவை யாவும் சும்மா கடைபிடிக்கப்படுகின்ற போது எம்மை நோக்கி வருகின்ற எல்லாமே நல்லவையாக ஆசிரியர் வழங்கிய பொருட்களையால் கூறிய 2 விடயங்கள் என்னுடைய மனதை தொட்டிருந்தது. ஒன்று கவலை தரக்கூடிய விடயம், மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விடயம். இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக நான் பார்ப்பது, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடத்தை கற்கின்ற மாணவர்கள் இந்த நிகழ்விலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி நிகழ்வு சிறப்பிப்பதற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக, ஒரு மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயமாக இவ்வாறான விடயங்கள் தொடர வேண்டும். இந்த பாடசாலையிலே அவ்வாறான விடயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. எந்தவித வேறுபாடுகள் பாகுபாடுகள் இல்லாமல் நாங்கள் கல்வி நிறுவனத்திற்கு ஒரு சகோதரர்கள் என்ற மன உணர்வோடு நாங்கள் கல்வி கொண்டிருக்கிறோம் என்பதை சான்றுபடுத்துகின்ற அந்த நிகழ்வு. மத்தியது எங்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், நம்மளுடைய நாடாந்த வாழ்விலே பின்பற்ற வேண்டிய விடயங்கள் தொடர்பான அறிவினை பெற்றுக்கொள்வதற்காகவும், அந்த அறிவினை உரியவர்களது திறமைகளை வெளிக்காட்டுவதற்காகவும் இந்த காலப்பகுதிகளிலே இருக்கும் பல பிள்ளைகள் இணைந்திருந்தார்கள். ஆனால் சிலர் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளாமல் இருந்ததும் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் அவர்களுடைய அக்கறை இல்லை என்பதை எடுத்துக்காட்டுவதாக தான் இருக்கிறது. ஆகவே இந்த நிலைமை முற்றுமுழுதாக மாறிவிடும். இன்றைக்கு கோலம் கட்ட தெரியாத சில நிலையில் நாம் இருக்கிறோம். மாநிலங்களுக்கான நிலையில் இருக்கிறோம். அப்படி கோலம் போவது தெரியாத இருக்கிறோம். எங்களுடைய எதிர்காலத்திலே இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவற்றை கற்றுக்கொள்வதற்குரிய அல்லது அவர்களுடைய திறமை உள்ளவர்கள் நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக, நல்ல கணமாக இவை அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள், இதில் சொல்லப்பட்ட அந்த விடயங்கள் எதிர்காலத்திலே மாற வேண்டும், நாங்கள் அதை மாற்ற வேண்டும் என்ற மன உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறி, சமயம் சார்ந்த சில விடயங்கள், அடிப்படை விடயங்களை, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டிய விழுமிய பண்புகளை, ஒரு சமூகத்திலே முன்னுதாரணமாக நாங்கள் செயல்பட வேண்டிய அடிப்படை விடயங்களை இந்த விழாக்கள், பண்டிகைகள், விரதங்கள் எவ்விடத்திலே போதிக்கிறது. நீங்கள் சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வாழ முடியாத ஒவ்வொருவர்களாக நாங்கள் மனிதர்கள் இருக்கிறோம். ஏதோ ஒரு தேவைக்கு சமூகத்தோடு மண் கண்டவன் துடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவே பணியச் செய்வாய். படைப்போம் முதலாம் விண்கண்ட தெய்வம் பைகோடி உண்டேனும் விளம்பியுண்டோ கண்கண்ட தெய்வம் உளதோ சகல வல்லியே. இல்லாமல் அதை பராசக்தியுடைய பெருங்கருணை திறத்தினை சென்று கொண்டு நல்ல பல சிந்தனைகளை ஆசியுரையாக வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கு மரியாதைக்குரிய என் சகபாடி காலி கல்லூரியில் என் அருகிலே அமர்ந்திருக்கின்ற நண்பர், இன்றும் அவருடைய அருகிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் அன்பமர குழுக்கள் அவர்களே, பாடசாலையுடைய முதல்வர் திருமதி ஸ்ரீலட்சுமி சுரேந்திரராஜா அவர்களே, வடமராட்சியினுடைய புகழ்மூத்த பாடசாலையினுடைய முதல்வராக இருக்கின்றார்
அதே போன்று துணை முதல்வர் திரு மோகன்ராஜ் அவர்களே, நல்ல பல சிந்தனைகளை விருதபாரதி உரையாக ஆற்றி மாணவர்கள் எழுச்சியுட வேண்டுமாக இருந்தால் வள்ளுவர் சொன்னது போல் உலகத்தோடு ஒட்ட உடல வேண்டும் என்றார். உலகத்தோடு ஒட்ட உடலை கலகற்றும் கல்லார் அறியாதார் என்றார். சமூக பிரதிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்ற நல்ல செய்திகளை மாணவர்களுக்கு கூறி சென்றிருக்கின்ற சைவ சமய பலவாளர் திரு சிறப்பர் பிள்ளை யோகாஸ் அவர்களே, இந்து மாவட்ட பொறுப்பாசிரியர் அவர்களே, வரலாற்று மண்ணினுடைய புகழ்பூத்த பேச்சாளர்களில் ஒருவராகவும் இந்து சமய பாடத்தை கற்பிக்கின்ற ஆசிரியராகவும் திகழ்ந்து கொண்டு இன்றைய நிகழ்விலே நான் கட்டாயம் வர வேண்டும் என்று அன்புரிமையோடு அழைத்து நின்ற அண்ணன் பாலகோடி அவர்களே, பாடசாலையிலே கற்றுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தவையோர்களே, கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சாதனையாளர்களே, பழைய மாணவ சங்கத்தினரே, பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய விழாவினுடைய நாயகர்களாக எங்களை எல்லாம் மகிழ்கின்ற வகையிலே கலாசார உடையோடு இருந்திருக்கின்ற என் அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோரையும் தனித்தனியும் கதிவழித்து வடித்தொன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் கொடியும் நிகழ்கலந்து இனித்தரை சேர்த்து இளம் சூட்டி அதற்கு எழுத்த சுடி கட்டியிலும் இனித்திடும் தமிழாம் சென்றவளால் வழங்கினார். குருக்களையா அவர்களும் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லியிருந்தார்கள். மதங்கள் எல்லாம் பல்வேறு தோழர்களை சொல்லியிருந்தாலும் நாம் இலக்கை நோக்கி அடைவது போல அவை காட்டுகின்ற பாதை ஒன்றுதான் என்று சொன்னார்கள். அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இன்று சர்வதேச சிறுவர் தினம். எனவே மலைய செல்வங்கள் எல்லோருக்கும் முதலில் சிறுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். இன்றைய சர்வதேச சிறுவர் தினத்தினுடைய போதனையாக மகுட வாக்கியமாக இருப்பது உலக வழிநடத்தலை அன்பால் போசிப்போம் என்பதுதான். உலக வழிநடத்தலை அன்பால் போசிப்போம் என்பதுதான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தி என்று சொன்னால் அது அன்புதான். எல்லா படங்களும் சொல்லுகிற செய்தி அதுதான். பாப்பா பாட்டிலே பல்வேறு விடயங்களை பாரதி சொன்னார். பாரதியின் பெருமையை பற்றி சொல்லுகிற பொழுது கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், எத்தகைய புறத்தை இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி இன்னொன்று தமிழ் என்று சொன்னார். அப்படி எட்டய புறத்தை இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி இன்னொன்று தமிழ் என்று சொன்னார். அந்த பாரதி மனிதர்களுக்கு பாப்பா பாட்டு சொல்லுகிற பொழுது சொன்னார், உயிர்கள் இடத்தை இழந்து வேணும், தெய்வம் உண்மை என்று நாடறிய வேணும், வைரம் உலகென்று வேணும், இது வாழும் முறைமை அடி பாப்பா என்றார். முதலிலே சொன்னபடியும் உயிர்களிடத்தே அன்பு வேணும் என்பதார். அன்பு இல்லை என்றால் எதையுமே செய்ய முடியாது. அவன் காக்கை குருவியின் நிறத்தில் கரிய வண்ணனை கட்டவர், நாய்க்குட்டியின் தோழனாக கட்டவர், கோழை குன்றோடு பேசுகிறவர். இதனால் தான் அவனால் அகாதரி என்று உயர்ந்திருக்க முடிந்தது. அதனால் சொன்னார், பிள்ளைகளுக்கு சகமானிகளிடத்திலே சக மனிதர்களிடத்திலே மட்டுமல்ல எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்கிறதா. எங்களுடைய இன்னும் என்று சொல்கிறது. திருமூலர் பெருமாள் சொன்னாரே, அன்பும் சிவமும் இரண்டென்று அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவை, அன்பே சிவமாய மக்களுக்கு அறிகிறே. மூடகத்தான் அன்பையும் சிவத்தையும் வேறு வேறு என்று பேசுவார்கள். அனைவர்கள் அப்படி கருப்பார்கள். அன்பிற்கும் சிவத்துக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா? அன்புதானே சிவம் என்று திருமூலர் சொன்னார். இந்த உலகத்திற்கே போதனைகளில் சொல்லப்பட்ட புத்தகமான என்ன சொன்னார் தெரியுமா? அன்பினால் பொருளகமெல்லாம் ஆள வந்தீர்கள். சும்மா நாட்டை பிரதேசத்தை ஆள கொண்டவர் கிடையாதுன்னா இந்த பொருளகத்தையே அன்பாலே ஆள கொண்டவர் என்று அவதார கோட்பாட்டை எங்களுக்கு சொன்னவர் புத்தகர்கள். இயேசுபிரானை சிலுவையிலே அறைகிறார்கள். என்ன செய்கிறார்? தர்மபிதாவே பாவிகள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடுகின்றார். தன்னை சிலுவையிலே அடைகிறவர்களை கூட அவர்கள் பாவம் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடுகின்ற அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து பேசுகிறார். அன்பே என்ற ஒன்று, அன்பிதான் உலகின் எல்லை என்றார் அல்ல. இந்த உலகத்திற்கு ஒரு எல்லை இருக்குமாக இருந்தால் அது அன்புதான் என்று அல்ல சொல்கிறார். எல்லா மதங்களிலுமே சொல்லுகிற மிகப்பெரிய செய்தி என்று சொன்னால் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான்.
அன்பு செலுத்த கற்றுக்கொள்ளுகிற பொழுது நாங்கள் மேன்மை அடைந்து விடலாம். அன்பு என்றால் என்ன? நமக்கு விருப்பமான ஒருவரிடத்தில் ஏற்படுகிற உள்ள நிகழ்ச்சியை அன்பு என்று சொல்லலாம். அதை அடக்கி விட முடியாது. அதனால் தான் வள்ளுவர் பெருமான் சொன்னார், அன்புக்குண்டோ அடைக்குண்டாள். அதற்கு மிக்க சக்தி அன்புக்கு இருக்கிறார். அந்த உயர்ந்த சக்தியாகிய அன்பின் பாதையிலே நாங்கள் செல்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த பருவத்தை அடையும் என்பதிலே அனுபவம் கூட சந்தேகம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடைய இன்பம் உரியர் பிறகு என்றார். இந்த உலகத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் அவன் ஜடம், அவன் மனிதன் என்று சொல்வதற்கு அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உயிருள்ளவனாக இருக்கின்ற ஒரு மனிதன் சிறப்புள்ளவனாக மதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றால், சமூகத்தில் காத்திரமானவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் அன்பை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அன்பை செலுத்திய ஒருவன் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும் என்பதனை ஒரு சிறு கதையினாக, ஒரு புராண சிந்தனையினூடாக சொல்லி என்னுடைய பேச்சை நீக்க போகிறேன். நான் அதிகம் பேசப் போவது கிடையாது. ஏனென்றால் இன்று பல்வேறு கலை நிகழ்வுகளோடு நீங்கள் இணங்கி இருக்கிறீர்கள். ஆகவே ஒரு சிந்தனை, ஒரு புராணத்திலே ஒரு நாயகனுடைய கதையை சொல்லி என் பேச்சை முடிக்க போகிறேன். மணிவாசகர் பெருமானுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. விண்டவர் கண்டிலர், கண்டவர் கிண்டிலர் என்று சொல்லுவார்கள். இறைவனை கண்டவர்கள் இந்த பூமியிலே இருப்பது கிடையாது, பூமியிலே இருப்பவர்கள் இறைவனை கண்டது கிடையாது. ஆனால் மணிவாசகருக்கு மட்டும் அந்த பேரு கிட்டியது. குறுந்தவர்களிலே நயன தீட்சை, பரிச தீட்சை, திருவள் தீட்சை அத்தனையும் கொடுத்து இறைவன் ஆட்கொண்ட பின்னும் இந்த பூமியிலே இருந்தவர் மணிவாசகர். அருள்வாசகமாக திருவாசகத்தை கண்டவர். இதனால் தான் வள்ளலார் இருந்தார், வாங்கலந்த மாணிக்க வாசக நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்காய் நற்கருப்பம் சாட்டியிலே திருக்கலந்து பால்கலந்து தீக்கரித்தேன் சுவை கலந்து ஊங்கலந்து நீர் கலந்து உவட்டாமல் இருப்பது என்றார். அவ்வளவு அற்புதமான பாடல்களை பதிகங்களை தந்து இறையவனாலே பிரபாதித்து வந்த மணிவாசகர் பெருமான் ஒருவரை பார்த்து வியந்து கொள்கிறார். யார் அவர்தான் கண்ணப்பராயினார். கண்ணப்பர் ஒப்பதோ அன்பின்மை கண்டவின் எண்ணப்பர் என்னொப்பில் இதயமாட்கொண்டருளி வண்ண பணித்தன்னை வாழ்ந்த வாங்கருமை சுண்ணப்பம் இதற்கே சென்றுதாய் ஒட்டுமே. கண்ணப்பனுக்கு நிகரான ஒரு அன்பினை இந்த உலகத்திலே எவரும் செலுத்த முடியாது என்று தெரிந்த விதம் என்னையும் ஒரு பொருட்டாக நாயரையும் ஒரு கருத்தாணிகளையும் எடுத்து அனுபவித்திருக்கிறானே என்று மணிவாசகர் இருக்கிறார். மணிவாசகர் இயல்பது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தூக்கிய பட்டினத்தடிகள் மூவரை பார்த்து இயக்கிறார். நாளாரை கண்டு கலந்து ஒப்பவல்லே வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே மாது சுட்ட சூழால் இளமை உணர்வல்லே. 6 நாளிலே தன்னை இழந்து வைப்ப யாராலே முடியும்? ஒருவராலே முடிந்தது. அதற்கு காரணத்தை மட்டும் நான் பேசினேன் சொல்லுகிறேன். இது கதை என்பதனாலே சிறுவதை கேட்கும் அல்லையா? முத்தப்பி என்கிற நாட்டிலே உடுப்பூர் என்கிற கிராமத்திலே நாகத்தை வேட்டுவ தம்பதிகளுக்கு பின்னரா என்று ஒரு மகன் பிறக்கிறார். அவன் வேட்டுவ கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறான். 16 வயது அடைந்ததும் கதை வேட்டு என்ற முதல் வேட்டைக்காக கானகத்திற்கு போகிறார். கானகத்திற்கு போனவர் வெற்றிகரமாக ஒரு பன்றியை வேட்டையாடுகிறார். பன்றியை வேட்டையாடிய களைப்பு பின்னரை தாக்குகிறது. அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக மம்முகனை ஆற்றல் கரைக்கு போகிறார். பன்றியை வேட்டையாடி நிறுத்திவிட்டால் தன்னுடைய தாகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக மம்முகனை ஆற்றல் கரைக்கு போகிறார். மம்முகனை ஆற்றல் கரைக்கு போனவர் அங்கே மலை ஒன்று தெரிவதை பார்க்கிறார். அந்த மலையின் மேலே ஏறி போகிறார். ஏறி போகிற பொழுது அங்கே குடுமித்தவர் கல்லிலே ஒரு கடவுள் இருக்கிறார், மலையிலே ஒரு கடவுள் இருக்கிறார், குடுமித்தவர் இருக்கிறார். அப்பொழுது பின்னனாருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. நாங்கள் எவ்வளவு சேவை சைனியங்களோடு இருக்கிறோம், எத்தனை பரிமாணங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த மலையிலே இந்த கல்லு தனியே இருக்கிறது, துணை உங்களுக்கு வேண்டாமா என்று நினைக்கிறார். அப்பொழுது அவருடைய மனத்தில் என்ன வருகிறது? நான் காவல் புரிகிறேன், பரவாயில்லை நான் காவல் புரிகிறேன் என்று நின்றாலே அவருக்கு ஒரு யோசனை வருகிறது.
நாங்கள் தாகம் என்றால் தண்ணீரை கொடுக்கிறோம், பசி என்றால் சாப்பிடுகிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோமே. இவருக்கு எவரும் கொடுக்கவில்லை என்று நினைத்தவர் தான் தந்தையை விட்ட இடத்திற்கு வருகிறார். அங்கே அவனுடைய தோழர்கள் பந்தையை பதப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த பந்தை இறைச்சியிலே நல்ல இறைச்சியை எடுத்து சுவைத்து பார்க்கிறார். ஆற்றுகளை அந்த கொம்புகளை ஆற்ற நீரிலே வாயிலே மொண்டு வைக்கிறார். அங்கே காட்டிலே இருக்கிற மரங்களை எல்லாம் எடுத்து குடுமியிலே செருகிக் கொள்கிறார். இப்படியே அந்த குடுமி தேவட்டத்திலே வருகிறார். வந்தவர் என்ன செய்தார்? அந்த குடுமையிலே இருக்கிற மரங்களை எடுத்து இறைந்தார். அர்ச்சனை முடிந்து விட்டாரு. தன் வாயிலே ஒன்று கொண்டிருந்த அந்த நீரை எடுத்து கொப்பளிக்கிறார். அபிஷேகம் முடிந்து விட்டது. பந்திரச்சியை இறைவனுக்கு முன்னே நிவேதித்து சாப்பிட சொல்லுகிறார். எப்படி இருக்கு? குடுமையிலே தன் குடுமையிலே சூடிய மலர் அர்ச்சனை ஆகிறது. வாயிலே இருந்து கொப்பளித்த நீர் அபிஷேகமாகிறது. தான் சுவைத்து பார்த்த பந்திரச்சி நைவேத்தியமாகிறது. இப்படியே நடக்கிறது. நடந்தால் எம்பெருமான் குடுமித்தவனுக்கு ஆரம்ப முறைப்படி பூசை செய்கிற சிவபூசரியார் வருகிறார். சிவபூசரியார் வந்த இடத்திலே இந்த நிலைப்பாடுகளை எல்லாம் பார்க்கிறார். அவருக்கு மிகுந்த கவலையாக இருந்தது. எவ்வளவு தூரம் ஆரம்ப முறைப்படி அன்புடைய பூசை செய்கிற நான் இருக்க, யாரோ ஒரு வேண்டுவர் கெட்டவன் வந்து இப்படியான தீய செயல்களை எல்லாம் செய்துவிட்டு சென்று விட்டாரே என்று சொல்லி அவர் கோபிக்கிறார். இறைவனிடத்திலே முறைப்பாடு செய்கிறார். இது மாறி மாறி நடக்கிறது. 5 நாள் இப்படி நடந்து விட்டது. அப்போ இறைவன் சிவபூசரியாருடைய கனவியை தோன்றி சொல்கிறார், சிவபூசரியாரே, அவனை வேண்டுவது என்று இகழாதே. அவனுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு இனிய. அவனை வேண்டுதல் ஏறும் பண்ணி கூடாதே. அவனுடைய செயல்கள் எல்லாம் நமக்கு இனிய. அவன் நம்மீது கொண்ட அன்பால்தான் இப்படி எல்லாம் செய்கிறான். நாளை மறைந்திருந்து பார்த்துக்கொள் என்று சொல்கிறார். 6ஆம் நாள் இப்படியே வருகிறார். பின்னர் என்ன போல வாயிலே ஆற்றுநீரை கொண்டு கொண்டு குடுமையிலே மலர்களை சூடிக்கொண்டு தான் பதம்பார்த்த ரட்சியை எடுத்துக் கொண்டு ஒரு கல்லையை எடுத்துக் கொண்டு வருகிறார். வந்து இறைவனை கிட்ட வருகிற பொழுது, அந்த குடும்பத்தை கிட்டே வருகிற பொழுது அவனுடைய கண்ணிலே இருந்து குருதி வருகிறது. கண்ணிலே இருந்து ரத்தம் படுகிறது. ரத்தம் படுகிற பொழுது வேட்கலை என்ன சொல்ல தெரியுமா? காயம் ஒன்று வந்துவிட்டால் பச்சிலை மருந்துகளை எடுத்து அப்புவார்கள். அதே போல இவர் நாட்டிலே இருக்கிற சில பச்சை மருந்துகளை கொண்டு வந்து கண்ணீரை அப்புகிறார். உறுதிப்படுவது இருக்கவில்லை. அப்பொழுது பின்னராருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, என்னுடைய கண்ணை இழந்து அப்பினால் இந்த உறுதிப்படுவது நிற்குமோ என்று எண்ணி தன்னுடைய கண்ணை இழந்து குடும்பித்தவருடைய கண்ணிலே அப்புகிறார். உறுதிப்படுவது விட்டுவிட்டது. பெரிய ஆனந்தப்பட்டார். தெரியுமா? இவருடைய கண்ணிலே இருந்து வருகிற குருதி நின்று விட்டது என்று பின்னர் ஆனந்த கூட்டு ஆடினார். எம்பெருமான் விடுவானா? 80 வயதை கடந்த பின்னும் அப்ப சுவாமிகளிடத்திலே அழகிய பெண்களை விட்டு சோதித்து பரீட்சை வைத்தவன் அல்லவா இறைவன் விடுவானா? மத்திய கண்ணிலே இருந்தும் குருதியை வடிய கட்டினார். பின்னர் கவலை கொள்ளவில்லை. ஏற்கனவே கைவசம் வருத்தி இருக்கிறது. ஒரு கண்ணைத்தானே இழந்து நம்பியிருக்கிறது, மற்றைய கண் இருக்கிறது என்ற துணிவோடு அவர் கண்ணை தோண்ட போகிறார். கண்ணை தோண்டினால் வைப்பதற்கு இடம் சரியாக தெரியாது அல்லவா? தன்னுடைய செருப்புக்காலை குடும்பத்தவனுடைய கண்ணிலே வைத்துக் கொண்டு அம்பனார் கோணையில் இருந்து அம்பை எடுக்கிறார் கண்ணை தோண்டுவதற்காக. அப்பொழுது பெருமான் சரியாக சொல்கிறார், நில்லு கண்ணப்ப நில்லு, என் அன்புடைய தோன்றலே நில்லு, மாறியாய் என் பலத்தை வந்து அமர்வார் என்று சொல்கிறார். வாமபாகத்திலே இடம்பெற்றத்திலே அன்னை உமையவள் இருப்பதனாலே பலப்பாகத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுமாறு இறைவன் அருள் கொடுக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கல்லிலே இருப்பது கடவுள் என்று தெரியுமா? பின்னலாருக்கு இல்லையே, கல்லு. அவனுக்கு கல்லுத்தான் தெரிகிறது, கடவுள் என்பது கூட தெரியாது. படித்திருக்கிறானா? எத்தனையோ பேர் முதலமைச்சர் விழாவிலிருந்து அடியல் விழா வந்த பொழுது கூட அவர்கள் எல்லாம் எவ்வளவோ திக்கு முக்காட வைத்தவன் இறைவன், எவ்வளவோ காலம் எடுத்து அடித்தவன் இறைவன். 6 நாளிலே அந்த பெரிய பேச்சினை கொடுத்தார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அன்பு. அந்த கல்வி தனி இருக்கிறது, அதற்கு துணை இல்லையே, யாரும் பக்கபலமாக இல்லையே என்று நினைத்த பின்னால் தன்னை கண்ணை இழந்து அப்பொழுது அளவிற்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இழந்ததனால்தான் மாறியாயின் பலத்தை வந்து அமர்வாய் என்று சொல்லுகிற உயர்ந்த வேற்றினை கண்ணப்ப நாயனார் என்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை பின்னராக
அதற்கு அடிப்படையான காரணம் அன்புதான். இந்த அன்புக்கும் அன்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தொல்காப்பியம் பேசுகிறது, தொடர்புடையார் மாற்று செய்வது அன்பு, தொடர்பில்லார் மாற்று செய்வது அவள் என்று செய்வது. என்னுடைய மகள் விழுகிற பொழுது நான் குடிப்பேனாக இருந்தால் பெரிய விழுது கிடையாது, என்னுடைய மகள் தானே. எனக்கு முன்னே இருக்கிற இந்த ஒய்வாங்கி விழுகிற பொழுது நான் குடிப்பேனாக இருந்தால் அந்த குடிப்பு வித்தியாசமானது. ஏனென்றால் தொடர்பில்லாத ஒன்றின் மீதும் நான் அன்பு செலுத்துகிறேன், அதுதான் அருள். இதனால்தான் அன்பு அருளை பெற வேண்டும். நாங்கள் தொடர்புள்ளவர்களிடத்திலே விழுகிறது அன்பு, தொடர்பில்லாதவர்களிடத்திலே விழுவது அருள். அந்த அருள்தான் இறைவனை அடைவதற்கான வழி. இதனால்தான் 6 நாளிலே இறைவனை இழந்தார் கண்டப்பனாயினார். அன்பு அருளாக, அருள்தான் இறைவனை அடைவதற்கான வழி. எத்தனையோ பெரிய கல்விமார்கள் ஏன் பக்தநாதனாருக்கு தன்னுடைய குலத்திலே ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த குலத்திலே வந்துவிட்டு இறைவனை அடைய முடியவில்லை என்று நினைத்தார். அதனால் தான் உலகாத பொதுவிலே வாழ்கிறது அழைத்து முட்டியை கொடுத்தார். ஆனால் கண்ணப்பனுக்கு நான் படிக்கவில்லை, நான் வேண்டுவன் என்ற எந்த எண்ணமுமே மனதில் இருக்கவில்லை. ஒற்றை எண்ணம் தான் இருந்தது. அந்த அன்பு அந்த அருளை கொடுத்து இறைவனை அடைகிற பெரிய சக்திகளை தந்தது. இதனால் தான் மணிவாசகர் கண்ணப்பதோடு அன்பில்லை என்று கசிந்துடைய நம்முடைய பட்டினக்கடிகள் நாடாரை கண்ணிடத்து அப்போதையிலேயும் இல்லை என்று அரசியல். இந்த அதிசயத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆகவே நாங்கள் அன்புள்ளவர்களாக, அன்புதலையை பின்பற்றுபவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுக்கு உயர்வு என்பதை தவிர்க்க முடியாது. மாறாக அன்பில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் எதிரிகளையும் துரோகிகளையும் சம்பாதிக்க வேண்டி வரும். ஆகவே மழை செல்வங்களை இன்றைய சிறுவத்தினர் குறிப்பொருளாக இருப்பதும் உலகில் வழிநடாத்த அன்பால் போசிப்போம் என்பதுதான். சிறுவர்களை அன்புக்குரியவர்களாக, மகிழ்ச்சிக்குரியவர்களாக, விளையாட்டுக்குரியவர்களாக பார்க்கின்ற நாங்கள் அவர்களுடைய உரிமைகளை அறிந்து அவர்களுக்கு எதிர்நோக்கின்ற சவால்களை தீர்க்க வேண்டும் என்று எண்ணி அவர்கள் பாதையை அடிப்படை உரிமைகளை தேட வேண்டும் என்பதுதானே சிறுவர் தினத்தின் நோக்கமாக கொண்டிருக்கிறது. அவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிற பொழுது, அவர்கள் உரிமைகள் நசுக்கப்படுகிற பொழுது, அவர்களுடைய பேச்சை செவி சாய்க்காத ஒரு சூழல் வருகிற பொழுது அதற்காக எல்லாம் முறை கொடுக்க வேண்டிய பொறுப்பை தான் சிறுவர் தினம் தருகிறது. எனவே அன்பினால் உலகை வைப்போம் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு மனித செல்வங்களாகிய நீங்கள் எல்லோரும் அன்பின் பாதையை செல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி என்பது நம்ப முடியாது. பெற்றோர்கள், பெரியோர்கள், அதிபர்கள், பிரதி அதிபர், ஆசிரியர்கள், சக நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், உறவினர்கள் எல்லா இடத்திலும் அன்பு செலுத்துங்கள். எல்லோரும் அன்பாக இருங்கள். அதனால் உலகினை வெல்ல முடியும் என்ற நல்ல செய்தியை நவராத்திரி சிந்தனையாக உங்களோடு கூறிக்கொண்டு இன்றைய அருமையான இந்த பொழுதிலே வடமராட்சியினுடைய புகழ்பூத்த பாடசாலைகளில் உண்டான கல்வி மகளிர் கல்லூரிக்கு என்னையும் அழைத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பேச கிடைத்த வாய்ப்பிற்காக இறைவனுக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ். வணக்கம். சிறப்பாக இன்று அலங்கரிக்க இன்று நமது இந்து மாணவர்களின் தலைவியாக மாணவர் தலைவியாக இருந்து நிகழ்வையும் சிறப்புகள் நடாத்தி கொண்டிருக்கும் சங்கரி சுதாகரனுக்கும் இன்றைய விழாவுக்கு பிரதம விருந்தினராக கிடந்து பிரதம விருந்தினர் உரையை நிகழ்த்தி சென்ற வடமாட்சி கல்வியுடைய சைவ சமய பலவாளர் திரு சிதம்பரப்பிள்ளை கோதாஸ் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலகத்திலிருந்து முகாமைத்துவ உத்தியோகத்தர் திரு வரராஜசிங்கம் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் திருமதி ஆனந்தராசா அவர்களுக்கும் மற்றும் நமது பாடசாலையின் பிரதி அதிபர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், பாடசாலையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி குழு செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவிப்பதோடு இன்றைய
நவராத்திரி விழாவின் இறுதி நாளான கலை விழா அன்று எமது மாணவ சிவர்களின் சிறுவர் தினம் ஒழுங்கே கூடி அமைந்த இந்த மாணவ செல்வங்களுக்கு சிறுவர் தின நல்வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து சிறுவர்களும் எமது நாட்டின் நாளைய தலைவர்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நவராத்திரி விழா சிறப்புற நிகழ்வுகளுக்கு பல்வேறு வகையில் முதலில் நமது பூசை ஒழுங்குகளை நிர்வகித்து நமது இன்றைய ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கும் நமது பாடசாலை ஆசிரியரும் குருக்களுமாகிய திரு அனுபவர்களுக்கும் மற்றும் இன்றைய வருகை தந்த பிரதம விருந்தினர், கௌரவ விருந்தினர் மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் விழாவில் கலந்து சிறப்பித்தமைக்கு முதலில் நன்றி கூறி இவ்விழாவிலே உங்களுடைய மாணவ செல்வங்களின் நிகழ்வுகளை கண்டுகளிக்க வந்திருக்கும் பெற்றோர்கள் தங்களுடைய அதாவது மாணவர்கள் செயலாற்றுகை மிகவும் திறம்பட இந்த வாடி விழா நிகழ்வுகள் மூலம் பாடசாலைகளில் இணை பாடவிழான செயல்பாடுகளாக வளர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ஒரு நாள் கட்டித்தலை முழுமையாக நாங்கள் செலவழித்து இடைப்பாடுகளான செயல்பாடுகளை மாணவர்களை வளர்த்துக் கொள்ளும் முகமாகவும் இன்றைய சிறுவர் தினத்திலே மாணவர்கள் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டி எல்லா நிகழ்வுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்து மாணவர்களுக்கும் பொறுப்பாசிரியர்கள் திரு சியாமி இளம்பீரன் மற்றும் மாணவர்களின் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு நமது பாடசாலையில் நிகழ்வை திறம்பட ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏனைய கல்வி சேரா ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு இறைவன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்திய அனைத்து மாணவ செல்வங்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இன்றைய சிறுவர் தின நாளிலே அனைத்து சிறுவர்களும் சந்தோஷமாக அன்பாக இருக்க வேண்டும் என்பதே இந்த 2025 ஆண்டுக்கான தொழில்பொருள். அதாவது உலகை வழிநடாத்த அன்பை கோஷியுங்கள். இதுதான் இன்றைய சிறுவர் தினத்தின் தொழில்பொருள். உலகை வழிநடாத்த அன்பை கோஷியுங்கள். ஆகவே நமது சிறப்பு விருந்தினர் அவர்களும் தமது உரையிலே குறிப்பிட்டிருந்த அன்பாக அனைவரிடமும் நடந்து கொள்ள வேண்டும், அனைவரையும் அன்பால் வழி நடத்த வேண்டும். ஆகவே உலகில் உள்ள எதிர்கால சந்ததியை அன்பால் வழி நடத்துவதன் மூலம் செயல்படுவோம் என்று கூறி இன்றைய நாளில் அதிக நேரம் உங்களுடைய நேரங்களை நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக எதிர்பார்த்து எல்லாம் இறைவனை வேண்டி உங்களுடைய நிகழ்வுகள் சிறப்பாக அமைய இறைவனை வேண்டி இந்த வருகையான அனைத்து நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். கொஞ்சமாய்
என்று செல்வி என்று கூட செல்வி என்பது நிலைத்தனம் செல்வியுமாய் செல்ஃபி என்று கேட்போனின் கச்சிதமான படைப்பு செல்ஃபி என்று அறிமுகப்படுத்தி செல்ஃபியம் உயிரை கூட வாய்க்கும் என்று செல்ஃபியம் உயிரை கூட வாய்க்கும் என்று மனம் விட்டு சொன்னாய் பாலினி மனம் விட்டு சொன்னாய் பாலினி அடுத்து கோவியர்களில் ஒருத்தி கோவிஷா அடுத்து கோவியர்களில் ஒருத்தி கோவிஷா விருத்தி கவிதைய அவள் பெயர் விருத்தி கவிதைய அவள் பெயர் வகுப்பில் அவளது சரவடி வகுப்பில் அவளது சரவடி கோபம் வந்தாலும் கோபிக்க மாட்டாள் கோபிஷா கோபம் வந்தாலும் கோபிக்க மாட்டாள் கோபிஷா வருக கோபிஷா தருக உன் தரமான கவியை வருக கோபிஷா தருக உன் தரமான கவியை கரட்டி சிரிப்பை சிரித்து தரட்டோ என்று கேட்காமலே கரட்டி சிரிப்பை சிரித்து தரமற்ற பொருளை தந்துவிட்டு போவான் என்று தரமற்ற பொருளை தந்துவிட்டு போவான் என்று பேக்கரி உணவு பொருள் பற்றி சொல்லிவிட்டு போனான் கோபிஷா பேக்கரி உணவு பொருள் பற்றி சொல்லிவிட்டு போனான் கோபிஷா இறுதியில் கவிதர உறுதியாக வருவாள் தக்ஷிகா இறுதியில் கவிதர உறுதியாக வருவாள் தக்ஷிகா சின்ன தோட்டம் கொண்டவள் தக்ஷிகா சின்ன தோட்டம் கொண்டவள் தக்ஷிகா அவளோ சிங்கப்பெண் சிக்கலின்றி அங்கத்திலிருந்து சிக்னல் போல வழிகாட்டு கவிதைவாள் சிக்கலின்றி அங்கத்திலிருந்து சிக்னல் போல வழிகாட்டு கவிதைவாள் வருக ரத்திகா தருக உன் கவிதை வருக ரத்திகா தருக வாட்ஸ்அப்பில் இப்போ பீட்சா கடைகள் காலையில் பேக்கரிகள் ஆட்டோ நேரடியாக தந்திடும் பீட்சா காலையில் பேக்கரிகள் ஆட்டோ நேரடியாக தந்திடும் பீட்சா தேடித்தரும் தினமும் நெருக்கங்கள் வீசும் சோசும் வாசனாய் தேடித்தரும் தினமும் நெருக்கங்கள் வீசும் சோசும் வாசனாய் அதனில் உறிஞ்சி மரக்கறியோ காளானோ சிக்கனோ அதனில் உறிஞ்சி மரக்கறியோ காளானோ சிக்கனோ முட்டையோ முழுமையாக அதனுள் போட்டு முட்டையோ முழுமையாக அதனுள் போட்டு எளிமையாக தயாரித்த பீட்சா எளிமையாக தயாரித்த பீட்சா முழுவதும் உண்டு விட்டால் முழுசா திரிய வேண்டி வரும் முழுவதும் உண்டு விட்டால் முழுசா திரிய வேண்டி வரும் அலங்காமல் பெற்றோர் வாங்கித்தரும் பீட்சா அலங்காமல் பெற்றோர் வாங்கித்தரும் பீட்சா அலுப்பை தருது ரோதை அடைக்கலம் வைத்தும் பீட்சா விற்கும் கோரும் மரக்கறியோ ரோதை அடைக்கலம் வைக்கும் பீட்சா விற்கும் கோரும் மரக்கறியோ தேடி பிடிக்கும் சிக்கனோ தினமும் கொண்டு வந்தால் உனது உயிருக்கும் விரைவில் போகின்றேன் தேடி பிடிக்கும் சிக்கனோ தினமும் கொண்டு வந்தால் உனது உயிரும் விரைவில் போகின்றேன் நன்றி கவி சொன்னான் தக்ஷிகா பீட்சா பற்றி வாட்ஸ்அப்பில் கவி சொன்னான் தக்ஷிகா மக்காமல் நிற்காமல் கவி சொன்னான் தக்ஷிகா நீ வாழி மக்காமல் நிற்காமல் கவி சொன்னான் தக்ஷிகா நீ வாழி பேஸ்புக் பெருமதியாக்கினால் தருமுகக்கு தினமும் அவதி பேஸ்புக் பெருமதியாக்கினால் தருமுகக்கு தினமும் அவதி கொத்து வச்சு கொக்கோலா
போய் வாங்க அதுக்கு தான் சும்மாலாம் போயிடலாம் அதுக்கு தான் முக்கியம் பிரேக் போயிட்டாங்க வாங்க
பிள்ளையார் சுழி போக்கு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஜெகத்தாரே
ஜம் ஜம் தேரினா கதேனா கதேனா ஜம் தேனா தேரினா கதேனா ஜம் 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 தேரினா கதேனா கதேனா ஜம் கடலில் தோன்றிய திருவே கருணீர கண்ணனின் மாபுரை எழிலே அந்த நிகழ்வை நிகழ்த்துகின்ற மாணவர்களை படுத்த வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. எங்கே பலமான கரவசங்களை ஒரு தடவை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.
நிறுவனத்தின் பேர்